எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இப்ப கரும்புக்கு திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். ஆமா. கடந்த ஆண்டு 215 ரூபாய் இருந்த ஊக்கத்தொகை எதிர்வரும் ஆண்டில் 349 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில கரும்புக்கான தொகையும் ஊக்கத்தொகையும் சேர்த்து 3500 ரூபாய் கிடைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கரும்பு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஊக்கத்தொகையும் கரும்புக்கான தொகையும் ஒரு சேர ஒரே தவணையாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். சரி. கடந்த காலத்துல எப்படிங்கன்னா, கரும்புக்கான தொகை முன்னாடி கொடுத்துருவாங்க, ஊக்கத்தொகை பின்னாடி தான் கொடுப்பாங்க. இததான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சேர வேண்டும் அதுபோல அப்படிங்கிறீங்க. ஆமா, ஒரே நேரத்துல வங்கி கணக்குல வரவு வைக்க வேண்டும். நீங்க ஊக்கத்தொகையை தனியா கொடுக்கறதால அதுபோக எந்த பலனும் இல்லை. இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கதா இருக்குன்றீங்களா? இல்ல, கரும்புக்கான இது 349 ரூபாய் வரவேற்கக்கூடியது. ஓகே. கிட்டத்தட்ட 3500 ரூபாய் ஒரு டன்னுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3500 ரூபாய் அறிவிப்பு என்பது நாங்கள் 2021ஆம் ஆண்டு எதிர்பார்த்த அறிவிப்பு. இது 5ஆம் ஆண்டு காலத்தில் இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி. நாங்கள் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அள்ளி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் கிள்ளி கிள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. சரி.